अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வானேரப்போதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இந்த தாரணியில் வாழக்கூடியவர்கள் 4 விதம் அப்படின்னு சொன்னோம். அதில் முதல் விதத்தை நேற்று பார்த்தோம். அதாவது தான் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் தனக்கு செக்ஷன் மேனேஜராக இருக்கக்கூடியவன் தான் நமக்கு மொத்தம் எல்லாமே அவன்தான் அப்படின்னு நினச்சிட்டு வேலை பண்ணான்னா அந்த செக்ஷன் மேனேஜர் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், தப்பு அவன் சொந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லினான்னா அந்த சொந்த வேலையை பண்ணுறது தான் இவனுக்கு சரின்னு ஒருத்தன் நினச்சிண்டு பண்ணுவானாகில் இவனுக்கு என்ன ஆகும், ஆஃபீஸ் வேலையே ஒன்றும் பண்ண மாட்டான். அப்புறம் செக்ஷன் மேனேஜரோ ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ் தருவானே தவிர மேலே மேலே முன்னேற்றமான ப்ரமோஷன்லாம் தந்து இவன் மேலே போக முடியாது. அதுபோல் எம்பெருமான் தான் இதுக்கெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சிக்காம இந்த தேவதைகளே பலன் தரா அப்படின்னு சொல்லி பண்ணான்னா அந்த பலன் நஸ்வரமாக போயிடும். ஏதோ இப்போ ஏதோ இருக்கா மாதிரி இருக்குமே தவிர அந்த பலன் வராது. அப்படி பூர்ண பலன் நன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுறான், ஆனால் அதை இவன் தெரிஞ்சுக்காதனால அது நஸ்வரமான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது விதம் என்னென்னா, இல்லை இந்த கர்மாவனால் ஆராதிக்கப்படுறவன் எம்பெருமான் தான். அதாவது இப்போ இந்த கம்பெனி உதாரணத்தை சொல்கிறோம், இந்த செக்ஷன் மேனேஜர் நமக்கு இதுவாக இருந்தால் கூட, ஆனால் இதெல்லாம் இவர் நம்முடைய வேலையெல்லாம் பார்த்து அசஸ் பண்ணி மேலேருந்து தான் கம்பெனி ஓனர்கிட்டேருந்து தான் நமக்கு இதெல்லாம் கம்பெனி ஓனருக்கு தான் இந்த லாப நஷ்டமெல்லாம், அதனால் நாம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணுறவனுக்கு என்னன்னா பலன் பூர்ணமாக வரும். பலன் பூர்ணம், அதாவது இவன் நன்னா வேலை பண்ணுறான், அதாவது கம்பெனி வேலையை நன்னா பண்ணுவான். இந்த மேனேஜரை செக்ஷன் மேனேஜரை காட்டிலும் கம்பெனிக்குன்னு தெரியறதுனால கம்பெனி வேலையும் ஒழுங்காக பண்ணி அதெல்லாம் கம்பெனிக்கு லாப நஷ்டமெல்லாம் இல்லாதபடி நல்ல பூர்ணமாக அவன் பண்ணான்னா அவனுக்கு ப்ரொமோஷன்ஸ் இத்தியாதிகள்லாம் வருது வச்சுப்போம். அதுபோல் லபதே ச ததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான் அப்படின்னு இந்த யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறமே, இந்த தேவத்தையை நாம் சேவிச்சா கூட இந்த யாக யஜ்யங்கள் மூலமாக அந்த தேவதைக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுறான். அவன்தான் நமக்கு பலன்லாம் தரான். அதாவது இவன் ஒரு துவாரம்தான், இவன் மூலமாக எம்பெருமான் ஆராதிக்கப்படுறான், இவன் மூலமாக நமக்கு எம்பெருமான் பலன் தரான் அப்படின்றத தெரிஞ்சுட்டான்னா லபத்தே ச ததः காமான், இவனுடைய ஆசையெல்லாம் பெற்றா கூட மயைவ விஹிதானு ஹிதானு, அதுக்கு உண்டான ஹிதான் பலன்கள்லாம் மயைவ விஹிதான் என்னாலேயே கொடுக்கப்படுறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், இந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டதான வேதத்தில் விதிக்கப்பட்டதான ஆராதனத்தை, அந்த தேவதைகளினுடைய ஆராதனத்தை தனக்கு
புத்திரன் வேணும், புத்திரகாமேஷ்டி, மழை வேணும், காரீரியாகும், இப்படின்னு ஏதோ பண்ணுறானே, அதெல்லாம் எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுறான்னு தெரிஞ்சுண்டு அவன் தான் இவன் மூலமாக பலன் தரான்னு தெரிஞ்சுண்டு இந்த தேவத்தை ஆராதிக்கிறவனுக்கு அந்த பலன்கள் பூர்ணமாக கிடைக்கும். அந்த பலன் பூர்ணமாக கிடைக்கும். அதே முன் சொன்னத்தில் இவனே தான் தரான்னு நினச்சிட்டு பண்ணால் இவன் பின்னாலேயே சுற்றிட்டு இருப்பான், கம்பெனி வேலையை கூட விட்டுட்டு. அதே இது அப்படி இல்லை, எம்பெருமான் இது பண்ணுறான்றதா அதை கம்பெனி வேலையெல்லாம் பண்ணி, அதனால் பலன் பூர்ணம். அந்த பலன் பூர்ணமானதான் என்ன, பண்ண வேலைக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டானது. இது உதாரணம் தானே அதை, அதனால் அது வரையில் எடுத்துக்கோங்க. எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுறான், வஸ்து விருத்தியில் உண்மையில் அவன் தான் பலன் தரான் அப்படின்னு நினச்சிட்டு பண்ண அந்த யாகத்துக்கு சொன்ன பலன் என்னமோ அது இவனுக்கு பூர்ணமாக கிடைக்கும். பூர்ணமாக கிடைச்சதுன்னா என்ன ஆகும், இப்போ தேவலோகத்துக்கு உண்டான பலனை யாகம் பண்ணுறான் அப்படின்னா தேவலோகத்துக்கு போய் அனுபவிப்பான். அப்புறம் முடிஞ்ச உடனே திரும்பி வந்துடுவான், மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு தாரணிக்கு வந்து கர்மாவெல்லாம் பண்ணி மறுபடியும் ஏதோ ஒரு வழிக்கு போகிறதுக்காக வருவான். அந்த பலன் பூர்ணம், தேவலோகத்தில் போய் அனுபவிப்பான். அதை முன்தினத்தில் அந்த தேவலோக பிராப்தியெலாம் இங்கே மனுஷலோகத்துக்கு உண்டான பலன்தான் கிடைக்கும். ஏன்னா பெருமாள் அந்தர்யாமின்னு தெரியாததுனால இவன் என்ன பண்ணுவான், இன்றைக்கி மேனேஜர் 2 வவுச்சர் பாஸ் பண்ணுறாரா, இன்றைக்கி நாம் வீட்டுக்கு 10 ரூபா எடுத்து போனோமா அப்படின்னு தான் நினைப்பானே தவிர பிரதானமான ப்ரமோஷன் அது இது நன்னா என்றைக்கு நீடிச்சிருக்கிற பலனை இவனும் விரும்ப மாட்டான். ஆனால்தான் க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகேன்னு சொல்லிது பூர்வத்தில். இது அப்படி கிடையாது. அதனால் ஆமுஷ்மிகத்தில் கூட, அதாவது இந்த மறுபிறவியில் வரக்கூடிய பலன் கூட இவனுக்கு சரியாக கிடைக்கும் அப்படின்னு இதனால் தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறவா பெருமாள் அந்தர்யாமின்னு தெரிஞ்சிக்காமல் பண்ணான்னா அந்த பலன் பூர்ணமாகவே வராது அப்படின்றத நன்னா தெரிஞ்சுக்கணும். இன்னும் அதை சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், வைஷ்ணவாளாக இருந்து, இப்போ பேருக்கு சொல்கிறேன், வைஷ்ணவா தான் எம்பெருமான் எல்லாத்துலேயும் இருக்கான், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கான்னு சொல்லக்கூடிய மதம், அதுக்காக சொல்கிறேன். வைஷ்ணவ இதரால் பண்ணக்கூடிய யாகம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, சதமகன் அப்படின்னு இந்திரனுக்கு பேர். அதாவது அஸ்வமேத யாகம், மகம்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணான்னா இந்திர பதவி கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ. இப்போது 100 அஸ்வமேத யாகத்தை ஒருத்தன் பெருமாள் அந்தர்யாமியாக இருந்து ஸ்வீகரிக்கிறான் அப்படின்னு அந்த தத்துவத்தை ஒத்துக்காத இந்த தேவத்தையை தான் பலன் தருது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணான்னா அவனுக்கு நிச்சயமாக இந்திர பதவி வராது அப்படின்னு அர்த்தம். ஏன் வராது அப்படின்னு சொன்னால், அந்தர்யாமின்னு தெரிஞ்சிக்கல, அதாவது சாஸ்திரார்த்தத்தை பூர்ணமாக தெரிஞ்சுட்டு பண்ணலை. அதுவே ஒரு குறைச்சல் தானே. ஒரு காரியம் பண்ணோன்னா அந்த காரியத்தை பூர்ணமாக பண்ணணும். ஒரு இது வைக்கிறான்னு வச்சுப்போம், ஒரு உற்சவத்தில் ததியாராதனை பண்ணுறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால், ததியாராதனை பண்ணுறது ஒன்று, அன்னதானம் பண்ணுறது ஒன்று, உற்சவத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கிறது ஒன்று அப்படின்னு சொன்னால், இப்போ தண்ணீர் பந்தல்னால் போகிற வர ஜனங்கள் உற்சவம் தேர் ரதோத்சவம், தண்ணீர் பந்தல்னால் அந்த தேர் இழுக்கிட்டே வெயிலில் இருக்கிறதுக்கு அவளுக்கெல்லாம் வர சேவார்த்திகளுக்கோ அங்கே இழுத்து பண்ணுறவாளுக்கோ அந்த வெயிலில் தாக சாந்திக்கு ஏதோ இது பண்ணுறான், இல்லை பசிக்கும் போடுறான். மத்தியானம் பசிக்கு போடுறான், கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரையில்
அந்த தாக சாந்திக்கு உண்டான மோர் இத்தியாதிகள் தரான். அன்னதானம்ன்றது வெளியூர்லேருந்து வரக்கூடியவாள்லாம் சாப்பிட்றதுக்காக பண்ணுறான். ததியாராதனைன்றது அங்கே பண்ணக்கூடிய பாகவத்தாள்லாம் இருக்காளே கைங்கரியம் பண்ணுறவா அவளுக்கு பண்ணுறது. இப்படி 3 விதமாக இருக்குதுன்னு வச்சுப்போம். யாருக்காக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன ததியாராதனையை கொண்டு தண்ணீர் பந்தல் மாதிரி போட்டுவிட்டாக்கா இவா வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டா. இவா அனுஷ்டானங்கள்லாம் தேர் நிலைக்கு வந்தால் விட்டு பரமைகாந்திகளான பாகவதாலாம் தேர் நிலைக்கு வந்தால் விட்டு தான் சாப்பிடுவா. தங்களுடைய அனுஷ்டான மாத்தியானியாதிகளை முடிச்சுண்டு இவன் எதுவானா என்ன ஜனங்கள் வருதுன்னு வாசலில் கூட்டு அதை போட்டுட்டான்னா தண்ணீர் பந்தலுக்கும் இல்லை அன்னதான கூடத்துக்கும் ததியாராதனை பண்ணுற இடத்துக்கும் வாசி இல்லாமல் இவன் பண்ணிட்டான்னா ததியாராதனை பண்ண பலன் வந்துருமா? ததியாராதனைன்னு சொல்லிட்டா மாத்திரம் அதுக்கு உண்டானபடி தலிகையெல்லாம் பண்ணிட்டான். விசேஷமாக வச்சுப்போம். பக்ஷியம், பாயசம், பருப்பு, மோர் குழம்பு, வடை, திருப்பணியாரம் அப்படின்னு பண்ணினான்னா கூட, ஆனால் அதை விநியோகம் பண்ணச்சே யாருக்குன்னு பண்ணினுக்கான்? இந்த மாதிரி பாகவத்தாளாக இருக்கவாளுக்கு சுவாமிகள்லாம் எழுந்தருளி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தலையை பண்ணிவிட்டு அதை அன்னதானம் மாதிரி போட்டான்னா என்ன பிரயோஜனம்? தேர் நிலைக்கு வந்த உடனே ஜனங்களை தேர் விட்ட உடனே ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறது? ஓடி வருது. ஓடி வந்த உடனே அந்த மாதிரி அந்த ஜனங்களுக்கு போட்டான்னா அப்புறம் இவா சாப்பிடுவாளோ? இவா கார்த்தாலேருந்து சாப்பிடாத பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி இங்கே சாப்பிட போகிறவாளுக்கு அப்படின்னு அது இருக்குது. அதை விட்டுட்டு அந்த அன்னதான ஜனங்களுக்கு தான் போட்டாக்க அன்னதான ஜனங்கள் கார்த்தாலேருந்து தண்ணீர் பந்தல்ல அது இது பண்ணுறது ஏதோ சாப்பிட்டுட்டே இருக்குது. ஆனால் மத்தியானம் வேலை வடம் விட்ட உடனே நிலைக்கு வந்த உடனே சாப்பிட்றதுன்னா அது போடும். அப்படின்ட்டா சரியாக போடுமா? அதுக்கு ததியாரான பலன் பூர்ணமாக வருமா? வராது. ஏதோ இவன் பண்ணின சாத்த ரதோத்சவ கைங்கரியத்தில் ஈடுபட்டவா சாட்டான்றது வேணா இருக்குதுமே தவிர இந்த அத்தியனம் பண்ணவாளோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகள்லாம் சாட்டான்றது அந்த பலன் வருமா? அதுக்கு தானே இவன் ததியாரான பண்ணிருக்கான், வஸ்துக்கள்லாம் சேகரம் பண்ணி. அப்போ அந்த பலன் வராது. அது போல தான் இங்கே அதே அவளுக்கே பண்ணாக்கா அது பூர்ணமான பலன் வரும். அதான் இது உதாரணம் அதை வச்சுக்கலாம். லபத்தேச்ச தத்தக்காமானு மைவ விஹிதானு ஹிதானு அப்படின்னு பலன் பூர்ணமாக அந்த தேவலோகத்து பலன்லாம் பெறுவான். இல்லைன்னா தேவலோகத்து பலன்லாம் பெறவே முடியாது. அதனால் பெருமாள் அந்தர்யாமியாக இருந்து பண்ணுறான்னு யார் நினைக்கிறாளோ அவளுக்கு தான் அந்த பலன் வரும். இல்லைன்னா அந்த பலன் வராது. அதான் சுருக்கமாக சொல்லணும்னா வைஷ்ணவ இதராள்னா திரமண்டுவான்னு அர்த்தம் இல்லை. அதாவது எம்பெருமான் அந்தர்யாமியாக, ஏன்னா இந்த மதம்தான் அதை போதிக்கிறது, அதுக்காக அப்படி சொன்னேன். எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கான்னு தெரிஞ்சுண்டு பண்ணாதவாளுடைய யாக யஜ்யங்களுக்கெல்லாம் மறுபிறவியில் வரக்கூடியதானே தேவலோக பிராப்தியெல்லாம் வராது. அதை நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்திரனாவோ சந்திரனாவோ பிரம்மாவாவோ ஆறாம் அதுக்கு உண்டான யாகத்தெல்லாம் பண்ணி யுககோட்டி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்துவான் இது சிஸ்ருமா அப்படின்லாம் பிரம்மா மறுபடியும் பெருமாள் ஆராதித்து அடுத்த ஜென்மத்திலையும் தனக்கு இந்த பதவியே வரான்னு சொன்னால் அதெல்லாம் எம்பெருமான் இதுவாக அந்தர்யாமியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டபடி அந்தந்த பதவிக்கு உண்டானபடிக்கு ஆராதிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஆத்மா நித்தியம்னு தெரிஞ்சுட்டா மாத்திரம் போராது, ஆத்மா சேஷபூதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் இதை ஆத்மாவனுடைய தன்மையை முழுசாக தெரிஞ்சுண்டு அப்படி ஆராதிக்கணும். இல்லைன்னா அதில் வைக்கல்யம் வருது. சரி,
மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் இது ரெண்டாவது விஷயம். மூணாவது ஆராதிக்கிறது எப்படி அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். அதை எம்பெருமானையே அந்த பலனுக்காக கேட்கறது அப்படின்னு சொல்லி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.